ஃப்ரெண்ட்ஸ், லீ மின்ஹோ பத்தி தெரியாத விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். லீ ஜூன் 22, 1987ல தான் பிறந்திருக்காங்க. சியோல், சவுத் கொரியால தான் பிறந்து வளர்ந்திருக்காங்க. லீயோட சின்ன வயசுல அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது ஆசை தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க 5th கிரேட் படிக்கும் போது அவங்களோட கால்ல ஏற்பட்ட ஒரு இன்ஜரினால அவங்களோட ஆசைக்கு எண்டு கார்டு போட வேண்டியது ஆயிடுச்சு. அப்புறமா 2003ல தான் அவங்களோட அக்காவோட ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏஜென்சிக்கு கீழே ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே லீக்கு ஒன்றும் மெயின் ரோல் கிடைச்சிடல. ஒரு சக்சஸ் கூட பார்க்காத லீக்கு 2006ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல 46 சென்டிமீட்டர் மெட்டல் பின் ஒண்ணு அவங்களோட தொடையில வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் லீயோட ஒரு கால் பெருசாவும் இன்னொரு கால் சின்னதாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் லீயால ஒரு மாசத்துக்கு கோமால இருந்து எழும்பவே முடியல. அப்புறமா 2007ல மேக்ரோல் ரன் அப்படின்ற ஒரு டிராமா கிடைச்சது. அதுலதான் ஃபர்ஸ்டா லீக்கு மெயின் ரோல் பிளே பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாய்ஸ் ஓவர் பிளட் 2009ல சக்சஸ், அடுத்து பர்சனாலிட்டி, சிட்டி ஹண்டர் அப்படின்னு அடுத்தடுத்து சக்சஸ் மட்டும் தான் லீ பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா 2011ல மறுபடியும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுலயும் லீ மனசை தளர விடவே இல்ல. அடுத்ததா தி ஹர்ஸ், லெஜெண்ட் ஆஃப் லூசி அப்படின்னு அடுத்தடுத்த சக்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா மே 12, 2017ல ஆர்மிக்கு போனாங்க. ஏப்ரல் 25, 2019ல ஆர்மில இருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா தி கிங் எட்டர்னல் மொனார்ச் அப்படின்ற சக்சஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, சவுத் கொரியால ஃபர்ஸ்டா ஒரு ஆக்டருக்கு மெழுகு சிலை வைக்கிறாங்க அப்படின்னா அது லீக்கு மட்டும்தான். அதுவும் 2 மெழுகு சிலை வச்சிருக்காங்க. ஒன்னு 2013ல, இன்னொன்னு 2014ல. இன்னும் நிறைய அப்கமிங் டிராமாஸ் லீக்கிட்ட இருக்குது. இனி லீக்கு ஃபெயிலியர் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்பவுமே சக்சஸ் மட்டும்தான். இதே மாதிரி எந்த ஒரு ஆக்டர் இல்லனா ஆக்ட்ரஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமோ அவங்களோட நேம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அவங்கள பத்தியும் நான் உங்களுக்காக பேசுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.